நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நிறைய பேர் விரும்புகிற புல்லட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை முதல்ல யார் எப்போ வடிவமைச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற இந்த பெயர் எப்படி உருவானுச்சுன்னு நான் சொல்கிறேன். 1893ல் ராயல் ஸ்மால் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற ஆயுதம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிக்கு சின்ன சின்ன பாகங்களை துல்லியமாக தயாரித்து கொடுப்பதற்காக என்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொல்லக்கூடிய சைக்கிள் தயாரிக்கிற கம்பெனி கூட ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த என்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை யார் தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் இடி மற்றும் ராபர்ட் வாக்கர் ஸ்மித் அப்படிங்கிற 2 பேரும் தான் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த 2 கம்பெனியோட ஒப்பந்தத்தை பெருமைப்படுத்துகிற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கம்பெனிகளோட பேரில் இருந்து என்ஃபீல்டு ராயல் இந்த 2த்தையும் சேர்த்து ராயல் என்ஃபீல்டுன்னு வச்சு அவங்களோட ப்ராடக்டோட தரத்தை மேட் லைக் கன்னுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1901ல் பாப் வாகர் ஸ்மித்தும் பிரெஞ்சு பொறியாளருமான ஜூல்ஸ் கோபியட் இவங்க 2 பேருமே சேர்ந்து 1.5 குதிரை திறன் கொண்ட இன்ஜினை சைக்கிளோட முன்பகுதியில் டயருக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி முதல் மோட்டார் சைக்கிளை வடிவமைக்கிறாங்க. அதோட 1909ல் இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லண்டனில் நடைபெற்ற ஸ்டான்லி சைக்கிள் கண்காட்சியில் 297 சிசி இன்ஜின் பொருத்தப்பட்ட தன்னோட முதல் பிட்வீன் மோட்டார் சைக்கிளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் 1949ல் KR சுந்தரம் ஐயர் அப்படிங்கிறவர் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி விற்பதற்காக சென்னையில் மெட்ராஸ் மோட்டார்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இந்திய அரசாங்கமே காவல்துறைக்கும் ராணுவத்துக்கும் ரோந்து பணிக்காக 360 சிசி கொண்ட புல்லட்டை இந்த கம்பெனி கிட்ட இருந்து அதிகமாகவே வாங்கியிருக்கிறாங்க. அதனால மெட்ராஸ் மோட்டார்ஸ் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்தியாவில் ஒரு ஃபேக்டரியை தொடங்குறதுக்கு ராயல் என்ஃபீல்டு கம்பெனி முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் லண்டனில் இருக்கிற இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி 1955ல் இந்தியாவில் சென்னையில் இருக்கிற திருவெற்றியூரில் ராயல் என்ஃபீல்டு கம்பெனியோட ஃபேக்டரியை வந்து தொடங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பொதுமக்கள் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை வாங்குறது குறைஞ்சிருந்த நிலையில் 1994ல் எய்ச்சர் மோட்டார் கம்பெனி இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனியை வாங்கி அதை மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி படிப்படியாக முன்னுக்கு வந்து இன்னைக்கு இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கு பல பேரோட ட்ரீம் பைக்காக வேற இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க.